வச்சா குடிமை அடித்தா மொட்டை அப்படின்ற மாதிரி. இப்போது கடவுள் இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க போய் சேர காலம் வரைக்கும் அந்த கடவுள் இல்லைன்னே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அது சரியான வாழ்க்கையா, இல்லை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது வந்து கரெக்டான வாழ்க்கையா? அது கடவுள் வாழ்க்கையே கிடையாது. அது கட்சி கொள்கை. அது ஏன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆதியில் மனிதனை அடிமைப்படுத்திட்டாங்க. அன்றைக்கி ஆதியில் ஒரு ஊருக்குள்ளே போனால் 2 பானை வைக்கிறது, ஒரு பானையில் தண்ணி குடிக்கக்கூடாது. டீ கடையில் போனால் அவனுக்கு ஒரு தனி கிளாஸ் கொடுக்குறது, ஊருக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. இந்த மாதிரி அவமானத்தினுடைய உச்சம்தான் கடவுள் இருந்தால் இப்படி பண்ணுவானா அப்படின்ற எண்ணம் உருவாச்சு. கடவுள் இருந்தால் எல்லாருக்கும் கடவுள் தானே, எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி தானே வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ கடவுள் இல்லைன்றதுனால தானே இந்த மனுஷன் இந்த ஆதிக்கம் செலுத்துகிறான். அப்போ இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ கடவுளை எதிர்க்கணும். கடவுளை எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷனை எதிர்க்கிறது அப்படின்றதுக்காக அது ஒரு கட்சி கொள்கையாக உருவாக்கிக்கினாங்களே தவிர அது உண்மை இல்லை. ஏன்னா அப்படி இருந்தவங்க குடும்பத்துங்களில் கூட கடவுள் வழிபாடுகள் நடந்துக்கினே இருந்தது. அந்த மாதிரி இருந்தவங்க குடும்பங்களில் கடவுள் வழிபாடு நடந்துக்கினே இருந்தது. ஆனால் அது அவங்க வீட்டுக்குள்ளே எதிர்க்கலை. ஏன்னா அவங்க குடும்பம் அவங்கள எதிர்க்கலை, அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த வழிபாட்டை அவங்க தடுக்கலை. ஆனால் ஊருக்குள்ளே அதை நான் அவமதித்தான். நான் இன்னைக்கு கூட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஜாதி வீட்டில் வச்சுக்கோ, மதம் உன்னோட வச்சுக்கோ. இந்த மதத்தை எடுத்து போய் மற்ற மதத்து மேலே திணிக்கிறதோ இல்லை ஜாதி எடுத்து போய் மற்ற மேலே திணிக்கிறதோ, ஒரு பொது இடத்துல இவன் வரக்கூடாது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறதோ பெரும் தவறு. அப்போ இந்த ஜாதின்றது ஒன்று யார் வச்சுக்கிறது? நீயா வச்சுக்கிறது. இப்போ ஒரு ஐயர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டான். ஐயருக்கு 4 பசங்க இருக்குது. ஐயரால் காப்பாற்ற முடியாது. ஒரு பையன் வேற ஒரு நாய்கர் வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. அந்த பையன் வளர்ந்தவன் அவன் என்னன்னு சொல்லுவான்? நாய்கர்னு சொல்லுவான். அப்போ இயற்கையாது இல்லை. ஜாதின்றது செயற்கையாக வச்சுக்கினது, மதம்ன்றது செயற்கையாக வச்சுக்கினது, இயற்கை கிடையாது. மனுஷன்றவன் இயற்கை. அப்போ இந்த இயற்கையில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. பிறக்கும் போது எல்லாமே குழந்தை தான், அதுக்கு எந்த ஜாதியும் கிடையாது. வளர்ந்து அந்தந்த இடத்துக்கு போகும்போது தான் அதுக்கு ஜாதி உருவாகுது, அதுக்கு மதம் உருவாகுது. பிறக்கும் போது எங்கேயாவது ஜாதி உருவாச்சா, மதம் உருவாச்சா? அது இந்த மத குழந்தைன்னு சிலுவை போட்டுனா பொந்தது, அந்த மத குழந்தை நல்லா போட்டுனா பொந்தது, இந்த மதம் நீ ஓம் போட்டுனா பொந்தது, எதுவும் கிடையாது. அப்போ இயற்கையோட மனிதன் வாழ்ந்தான்னா அந்த ஏற்றத்தாழ்வு வராது. செயற்கையில் போய் சேரும் போது தான், ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது தான் இந்த வெறியாட்டம் வந்தது. இதனால் வந்ததான் இந்த ஏற்றத்தாழ்வுலாம். கடவுள் இல்லைன்றது, கடவுள் இல்லைன்னு உலகத்துக்கு சொன்னாங்களே தவிர வீட்டுக்கு சொல்ல முடியல. ஏன்னா வீட்டில் எதிர்க்கலை, ஊர் எதிர்த்தது. ஊர் எதிர்த்ததால ஊரை எதிர்க்கிறதுக்காக சொன்னாங்க, வீட்டை எதிர்க்கிறதுக்காக சொல்ல. யார் எதிர்த்தாலும் கடவுளை எதிர்க்க முடியாது. இப்போ நான் திட்டுறேன் கடவுளை, கடவுளுக்கு போய் சேருமா? சேராது. ஏன்னா கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். இந்த சராசரி இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாவர மனுஷன் எதை சொன்னாலும் கடவுளுக்கு போய் சேராது. வாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது, அதை தாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது. கடவுள் கடவுளாகவே தான் நிற்பான். மனிதனுடைய செயல் கடவுளுக்கு போகாது, மகானுடைய செயல் தான் கடவுளுக்கு போகும். அதனால் மனுஷனுடைய செயல்லாம் கடவுளுக்கு போகாது. அதனால் அவன் ஒரு கொள்கைக்கு பிடிச்சிக்கின்னு வாழ்ந்துட்டான், வேறு வழி இல்லை அவனுக்கு. அதனால் அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க. சொல்லு. இப்போ இது சாதாரண மனுஷங்களும் தன்னோட முடிவுகள் மாற்றத்துக்கு என்ன இல்லை, அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கணும். இல்லை பாதிக்கப்படாதவனும் சில பேர் சேர்ந்துக்கணும், ஆதாயத்துக்காக, உண்மைக்காக இல்லை. அதிலே இருந்துக்கணும் கோயிலுக்கு போனவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே இருந்துக்கணும் மொட்டை அடிச்சவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே அந்த காது குத்த காவடி எடுத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அதனால் அந்த ஏக்கம் அந்த பேச்சு அதுக்காக அங்கே இருந்தான். ராமேஸ்வரம் போகணும் ஒரு தாய் தாப்பனுக்கு ஆசை. ஆனால் அவங்களால வண்டி ஏறிலாம் போக முடியாது, உடம்பு சரியில்லை. ஆனால் அவங்களுக்கு ஆசை காசி, ராமேஸ்வரம் காசி பார்த்தாச்சு, ராமேஸ்வரம் போயிடணும் நான் அப்படின்னு ஆசை. உள்ளகாரன் இந்த கருவாட்டு டோலி தெரியுமா, கருவாட்டு கூட தூக்கின்னு வருவோம், அந்த மாதிரி டோலி கட்டி ஒரு கூடியில் அப்பாவையும் ஒரு கூடியில் அம்மாவையும் காசிலேருந்து நடந்து வந்துக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு. அவன் இல்லை புள்ள
ஒரு தாய் தகப்பன் வளர்ந்த பிறகு நம்ம 1000 வாயாடுறோம். ஆனால் நம்மளை வளர்க்க அந்த தாய் தகப்பன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு நாளும் நினச்சி பார்க்கறதில்லை பிள்ளைங்க. எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருப்பான், எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல கடன் வாங்கியிருப்பான், அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான். இதை நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறதே கிடையாது ஒரு நாளும். அதனால் அது வாலிப கோளாறு. அது எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வம் கூட பின்னாடி தான். அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னா. எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வமாக நினைக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படுவான். எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை அவமதிச்சுட்டு தெய்வத்தை வணங்கூடா கூட நரகத்தில் தான் வைக்கப்படுவான். இதுதான் தெய்வ தத்துவம். இதை எல்லா பிள்ளைகளும் உணரணும். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. திடீர்னு ஒரு தரம் வரும், திடீர்னு ஒரு பேதி ஆகும், திடீர்னு ஒரு வாந்தி வரும். இவ்வளவும் அவங்களுடைய சுய இதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளைக்காகவே அவங்க வாழ்க்கையை தள்ளுறாங்க. அதை யோசிக்கிறதே இல்லை பிள்ளைங்க. அவங்க வளர்ந்து கொஞ்சம் உருவான உடனே இன்னும் கல்யாணம் ஆகி போச்சுன்னா இன்னும் தாய் தப்புன்னு அப்படியே ஓரங்கட்டி பிளாட்பாட்டில் விட்டுடுறாங்க. இந்த மாதிரியான பிள்ளைங்க நரகம்தான் கெதியை தவிர சொர்க்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுப்பா. உபதேசம் கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்குறோம் சின்முத்திரை. சின்முத்திரை. இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா கட்டை விரல் சிவம், ஆள்காட்டி விரல் அம்பாள். இந்த ரெண்டு எப்போ சேர்ந்தோ அப்போ தான் ஒருத்தனுக்கு மோட்சம். இது ரெண்டும் தனித்தனியாக வரைக்கும் அவனுக்கு மோட்சமே கிடையாது, நாசம்தான். இது ரெண்டும் சேரணும். இங்கே வெளியே உள்ள ரெண்டு மூச்சு ஒன்று சேரணும். சந்திரகலை சூரியகலை, சூரியகலை சிவம், சந்திரகலை அம்பாள். ரெண்டு மூச்சு ஒரு மூச்சு ஆக்கணும். ஆக்கினால் மோட்சம். இதுக்கு சேர்க்கறதுக்கு தான். இது ஆன்மீகம். இது ரெண்டையும் சேர்த்தினா ஆர்ட் பஞ்சிங்க்கு சரியாக இருக்கும். சயின்ஸ். இது சயின்ஸில் ஆர்ட் பஞ்சிங்க்கு இந்த ரெண்டு விரல் சேரணும். டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க இது மூடி மூடி தோற. இது ஏன்னா இது எவ்வளோ ஆக்ஷன் ஆகுதோ அவ்வளோ நுரையீரல் ஆக்ஷன் ஆகும். இது சயின்ஸ். இது நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. சரி, சொல்லு. இன்னொரு கேள்வியா? இன்னொரு கேள்வி கேளு. அடுத்து செட் பண்ணி அமிச்சிக்கிது பின்ன கேட்குறேன். கரெக்டாக அமிச்சிட்டு உட்காந்து வேடி பார்க்குறாங்க. பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு வழின்ட்டு. ஐயா, அதிகாலையில் முருகருக்கு வந்து பரணி அபிஷேகம் பண்ணுறாங்க. அதான் பரணி அபிஷேகம். பரணி அபிஷேகம். பரணி அபிஷேகம். பரணி அபிஷேகம் முருகருக்கு வெடிகாலம் பண்ணுறாங்க. சரி, அதன் பொருள் என்னையா? கர்ப்பாபிஷேகம்னு அர்த்தம். கர்ப்பாபிஷேகம். பரணி தீபம் ஐயா? பரணி தீபம்னா பிறந்ததுன்னு அர்த்தம். பிறந்ததுன்னு அர்த்தம். கர்ப்பத்தில் இருந்தது பிறந்துச்சு உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் வேற அவ்வளோதான். சரி. நாவில் அறுசுவே மறந்து போச்சுன்னா எப்படி சாமி இருக்கும்? இறந்துடுவான்னு அர்த்தம். ஏன்னா நாக்குக்கு சுவை இருக்கும் ஒரு வரைக்கும் தான் உணவு உட்கொள்ளும். நாக்கினுடைய சுவை போயிடுச்சுன்னு சொன்னால் உணவு உட்கொள்ளாது. உணவு உட்கொண்டால்தான் இந்த உடலில் உயிர் வாழும். இந்த உணவு உட்கொண்டால்தான் இந்த உடல் தடமாக இருக்கும். உணவு உட்கொள்றது போச்சுன்னு சொன்னால் இந்த உடல் சத்து இழக்கும். சத்து இழக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற பிராணன் வெளியேறிடும். சொல்லுமா. துன்பம் வரும் வேலையில் மட்டும் நான் ஏன் சாமி இறைவனை வேண்டுகிறோம்? ஆமாம், தான் என்ற கர்வம். அது என்னால் முடியும்னு போகிறது தோல்வி அடையும் போது துன்பப்படும் போது ஐயோ நம்மளால் முடியல, கடவுளாவது இப்போ காப்பாற்றுவாரன்ற ஆணவத்தில் அலையுது. ஆனால் ஒரு மனிதன் மிருகங்கள் மாதிரி வாழறவனுக்கு அது மனித மாதிரி வாழறவனுக்கு துன்பம் இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் இளமையில் இருந்தே இறை வழிபாடு மனுஷனுக்கு அவசியம். மனிதன் மட்டும்தான் இறை வழிபாடு நடத்த முடியும். மற்ற ஜீவராசிகள் இறை வழிபாடு நடத்த முடியாது. ஏன்னா இறைவன் இருக்கிறான்னு ஒன்று அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, உயிர் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது. அதனால தான் இவன் வீடு கட்டிக்கிறான், பொண்டாட்டி கட்டிக்கிறான், உறவுகளை வளர்த்துக்கிறான். ஜீவராசிகள் உறவுகளை வளர்க்குறது இல்லை, ஏன்னா மனம் இல்லை அது. அதனால் இவன் இளமையிலேருந்து அந்த இறை வழிபாட்டில் நிலைச்சி நின்னான்னா எல்லாத்திலையுமே மிதமான வாழ்க்கை வாழ முடிவு பண்ணுவான். அப்போ அவனுக்கு துன்பமும் இருக்காது, இன்பமும் இருக்காது.
அவன் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஆனால் இவன் அவசர உலகத்தில் ஆணவ கர்வத்தில் இவன் எதையுமே என்னால் செய்ய முடியும்னு போகும்போது வெற்றி அடையும் போது அளவு கடந்த சந்தோஷப்படுவான், தோல்வி அடையும் போது அளவு கடந்த துன்பத்தில் விழுந்துடுவாமா. சொல்லுமா. சரி சாமி. மனைவிமார்களை கணவன்மார்கள் எப்பப்பட்டாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன சாமி? அழகு காரணமா, அழகு தான் காரணம். மனைவி அசிங்கமாக இருந்துட்டாள்னா, இவன் அழகாக இருந்துட்டாள்னா மனைவியை சந்தேகப்பட மாட்டான். ஆனால் இவனை விட மனைவி அழகாக இருந்துட்டாள்னா இவனுக்குள்ளே ஒரு பயம், இவன் யாராவது பார்ப்பானா, இவளை யாராவது பார்த்துருவானா, இவன் எதையாவது பண்ணிடுவாதா அப்படின்ட்டு அந்த கணவன்மார்களுக்கு பயம்தாம்மா காரணம். சொல்லுமா. சரி சாமி. அப்புறம் எதுக்கு சாமி கல்யாணம் பண்ணும்போது அழகான பெண்ணை தேடும்? அழகா இருக்கிறான்னு கல்யாணம் பண்ணிக்கணும், ஆசை தீர்ந்தது ஆபத்து வருமேன்னு பயப்படுறான். மனிதன் பூமியில எப்படி வாழ்ந்து காட்டணும் சாமி? தெய்வம் மாதிரி வாழ்ந்து காட்டணும்மா. ஏன்னா தெய்வம்ன்றது அடையாளம் கிடையாது, மனிதன் தான் தெய்வம். அந்த தெய்வம் மாதிரி மனிதன் வாழணும், வாழ்ந்து காட்டினான்னா அவனுக்கு சிறப்பான. இதனால் தான் வள்ளுவர் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வார். அப்போ இறைவனை அவனுடைய இதயத்தில் வச்சுக்கினான்னா அவன் தெய்வமாக மாறுவான். அப்போ உலகத்தில் இருக்கிறவன்லாம் இவனை தெய்வமாக மதிப்பான், அவன் தான் உலகத்துக்கு வழிகாட்டிமா. சொல்லு. சரி சாமி. மனிதன் செய்யற பாவ காரியங்களை ஏன் அவன் நினைக்கிறதே இல்லை? யார் நினைக்கிறது இல்லை? மனிதன். மனிதன் நினைச்சான்னா பாவமே செய்ய மாட்டானே. பாவம் இல்லைன்னு தானே அவன் செயலே புரியுறான். அப்போ அந்த பாவம் அவனுக்கே தான் சேருமே தவிர அது அவனை விட்டு விலகவே விலகாது. கடவுளை உணர்ந்த பின் வாழ்ந்த பின் வாழ்க்கை அவசியம் தானா சாமி? வாழ்ந்த பின் தான் கடவுளை உணர முடியும், வாழறதுக்கு முன்னே கடவுளை உணரவே முடியாது. அதனால் கடவுளை உணர்ந்த பிறகு அவன் வாழ்க்கைக்கு வரமாட்டான். அதனால் கடவுளோடவே வாழ்வான்னு நினைப்பானே தவிர இந்த உலகத்தோட வாழ விரும்ப மாட்டான். அதனால் இந்த வாழ்க்கையை வெறுத்த பிறகு தான் அந்த இறை வாழ்க்கைக்கு போக முடியும். அதனால் அவன் அதிலேருந்து இதில் வரமாட்டான், அதில் இருந்துக்குனே வாழ்வான். அதுதான் வாழ்க்கை. அவனுக்கு பேர் தான் மகான், அவனுக்கு பேர் தான் சித்தர், அவனுக்கு பேர் தான் ஞானி. ஆனால் அவனை மனுஷன் தானே, ஆனால் பேர் மாற்றி சொல்கிறோமே, காரணம் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற பேரை சொல்கிறோம். சொல்லுமா. எப்போது ஒரு மனிதன் வந்து ஞானியா ஆகிறான் சாமி? வாழ்க்கையில் எவன் ஒருத்தர் அது அளவு மீறி அடிபடுறானோ அப்போதான் அவன் ஞானத்துக்கு வர முடியும். வாழ்க்கையில் மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் தான் செய்கிறேன்னு ஆணவத்திலேயே அலைஞ்சிக்கின்னு இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் எப்போ தோல்வி அடைகிறானோ அப்போ தான் கடவுளை தேடி ஞானி ஆக முடியும். ஞானி ஆகிறது ஒரு பிரிவில் ஆகிறது இல்லை. தாடி வச்சுக்கினா ஞானி கிடையாது, கொட்டை போட்டுக்கினா ஞானி கிடையாது. உண்மையிலேயே உள்ளத்தால் ஞானியாக இருக்கணும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது, அதுக்கு ஒவ்வொரு பிறவியாக அவன் பயணம் பண்ணணும். இப்போ ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிறது 100 ரூபாய் தான். கோடீஸ்வரனை காட்ட முடியுமா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், அதுக்கு எத்தனை பிறவி தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஞானம், ஒரு பிறவியில் கிடைக்கிறதே கிடையாது ஞானம். ஏதோ நினச்சிக்கினா கடையில் போய் வாங்குகிற பொருள் இல்லை ஞானம். அவன் நிலையில் அவன் ஒவ்வொரு பிறப்பிலும் உயர்ந்து 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 கடைசி பிறவியில் நிற்கிறது தான் ஞானி. அதனால் அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது. ஒரு பிறவியில் ஞானத்தை அடையவே எவனாலையும் முடியாதுமா. ஆனால் திடீர்னு ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியும், அவனுக்கு பல பிறவியிலேருந்து வந்திருப்பான். சொல்லுமா. ஒரு மனிதனுக்கு சொந்த பந்தம் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா? ஒரு காலத்தில் சொந்த பந்தம் தான் முக்கியமாக இருந்தது, பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னைய காலத்தில் பணம் தான் முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம் இல்லைம்மா. பணம் இருந்தால் எல்லா சொந்த பந்தம் சூழ்ந்துடும், பணம் இல்லைன்னா எந்த சொந்த பந்தமும் உங்கள்கிட்ட வராது. ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளோ பணத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது, சொந்த பந்தம் தான் யோசித்தாங்க. இன்றைய காலம் பணம் தான்மா முக்கியம். உலகத்தில் பணம் இருந்தால்தான் எல்லாம் வாங்க முடியும். பணம் இல்லைன்னா எந்த சொந்த பந்தம் இருந்தும் ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி இருக்காது. சொந்த பந்தம் இருந்து உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா ஊரெல்லாம் சொந்தமாகிடும் உனக்கு. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஊரெல்லாம் உன்னை வெறுத்துறம்மா. அதனால் பணம் தான் இந்த காலத்தில் முக்கியம். சரி சாமி. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வரப்போகிறது அந்த 4 சொந்த பந்தம் தானே? யாரும் வந்துக்கிறோம்மா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்ததா தெரியல. இப்போ நான் செத்தவன் என் பொண்டா செத்துருவாளா, எங்கள் அண்ணன் செத்துருவாரா, எங்கள் தம்பி செத்துருவாரா? யார் எந்த சொந்தம் எப்போ இறந்து யாரு கூட போய்க்குது? பொண்டாட்டி வாசப்படி வரைக்கும் வருவா, புள்ள சுடுகாட்டு வரைக்கும் போவான், அப்புறம் எது போவான்? பாவ புண்ணியம் தான்மா போவோம், எந்த சொந்த பந்தமும் போவாது. உடலுக்கு தான் உறவு, சொந்த பந்தம் ஆன்மாவுக்கு எந்த உறவும் கிடையாது. அதனால இறைவன் தான் உறவு, அந்த உறவை ஏற்படுத்திக்கணும். ஆனால் மனுஷன் ஏற்படுத்திக்கிறது இல்லை, இங்கத்தி உறவையே ஏற்படுத்திக்கிறான், இந்த உடலோட அதை மறந்துடுறான். சொந்த பந்தம் கூட வந்திருந்ததுன்னா அடுத்த பிரிவில் இருந்தால் எங்கள் அக்கா வந்துக்கிறாரு எங்கள் அண்ணன் வந்துக்கிறான்னு சொல்லிடுவான்.
அதனால சொந்த பந்தமெல்லாம் இந்த உடலோட போயிடும். ஆன்மாவுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, இறைவு மட்டும்தான் சொந்தம். சொல்லுமா. மனிதன் பாவக்காரியம் செய்யறானே, அது வந்துச்சு ஏன் கவலைப்படுறது இல்லை? அவன் ஏன் கவலைப்பட்டான்னா பாவகாரியமே செய்ய மாட்டானே. ஒரு காரியம் செய்யறான், பாவம் தெரிஞ்சிட்டுனா அவன் செய்ய மாட்டான். திருடம் போறான், திருடுறான், திருடுறது தப்புன்னு தெரிஞ்சாமல் திருட மாட்டான். தப்புன்னு தெரியாத வரைக்கும் திருடிக்கிட்டு தான் இருப்பான். அது மாதிரி பாவம்னு அவன் தெரிஞ்சாதானே பாவத்தை நிறுத்துவான். பாவம்னு தெரியாத வரைக்கும் செய்துக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் நரக வேதனைப்படும் போது அதை நினைச்சு 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 சாவான் டெய்லி. கடவுள் இல்லை என்று வருபவர்களுக்கு உங்கள் பதில் என்ன சாமி? கடவுள் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டாமா. ஒரு மனிதன் உடலுக்குள்ள கடவுள் ஒலாவுற வரைக்கும் தான் ஒரு மனிதன் ஒலாவ முடியும். கடவுள் அவனுக்குள்ள ஒலாவலன்னா அவனுடைய உருவங்கள் இந்த மண்ணில் இருக்காது, மறைஞ்சு போயிடும். ஏனால்தான் பட்டினத்தார் அழகா சொன்னார், ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபரமேனார். கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறான், ஆனால் நம்மளால் அறிய முடியல. ஏன்னா அறியாத அளவுக்கு நமக்கு அறிவு வளரல. அதை அறிஞ்சிட்டான்னா கடவுள் மறுப்பால இல்லைன்னா பேச மாட்டான். கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருப்போன்றதை உணர்ந்துருவான். சொல்லுமா. பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற பாசம் ஏன் சாமி ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கிறது இல்லை? பெண் பிள்ளைகள் போகும்போது நீ கூட போறியா கடைக்கு? ஒரு 18 வயசு பொண்ணு கடைக்கு போதுமா சாமி, நீ கூட போறியா? 18 வயசுக்கு அப்புறம் அவளே போயிடுவாளே. அது எப்படி போயிடுவா? 5 வயசுல ஒன்று அனுப்பிச்சிடுவேன். 18 வயசு ஆச்சுன்னா கூட போவேன். ஆனால் 18 வயசு ஆச்சுன்னா பையன் கூட போக மாட்டேன். ஏன்னா பயம், சுயநலம். பெண்ணுக்கு ஆணுக்கு 18 வயசாகி போச்சுன்னா இனிமேல் நான் சம்பாதிச்சு சாப்பிடுவோன்ற தைரியம், அதனால பாசம் இல்லை. பெண்ணுக்கு ஐயோ அப்பா அம்மா தானே நம்மளை காப்பாற்றி ஆகணும், அடுத்தவங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும், அதனால அந்த சுயநலத்தில் பயப்படுற மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே அப்பாவாது அம்மாவது என் புருஷன் தான் முக்கியம். அப்போ எங்கே போச்சு பாசம்? எங்கம்மா போச்சு பாசம்? அதனால சுயநல பாசம், அது உண்மையான பாசம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட பாசத்தை கடமை நம்ம செய்கிறோம்னு நினைக்கணுமே தவிர பாசத்தால் செய்கிறோம்னு நினைக்கக்கூடாது. சொல்லுமா. புண்ணிய காரியங்களுக்கு நம்ம செலவு பண்றோம்ல சாமி, அப்படி செலவு பண்றதுனால நமக்கு தர்மம் வருமா? வரும். ஏன்னா புண்ணிய காரியத்துக்கு நான் செலவு பண்றேன்னு நினைச்சும் செலவு பண்ணா தர்மம் வராது. என் கடமை நான் செய்யறேன்னு தர்மம் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு போடுற 10 ரூபாய் போடுறேன், நான் தர்மம் பண்ணுங்கன்னு 10 பேர்கிட்ட சொன்னா தர்மமே ஆகாது. அதே நேரத்தில் 1 லட்ச ரூபாய் கொடுக்குற யாருக்கிட்டும் சொல்லாம கொடுத்தீங்கன்னா அது தர்மம் ஆயிடும். ஏன்னா பாவம் செய்யும் போது யாருக்கிட்டும் சொல்லலை. நீ சொன்னியா நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? சொல்லலை. சத்தம் இல்லாத இருந்தெல்லாம் புண்ணியம் பண்ணும்போது சத்தம் இல்லாத இருக்கணும், அப்போதான் அது பலிக்கும். மனிதன் தன்னுடைய மூளையின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்திக்கிறானா? அப்படி பயன்படுத்தாவிட்டால் பயன்படுத்துவதற்கு தியான மார்க்கத்தில் ஏதாவது வழிமொழி இருக்கா சாமி? இருக்குமா. ஞான மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு 9 செல்கள் இயங்குது. ஆனால் அவன் 9 செல்கள் இயக்கிறது இல்லை, அது இயங்கிறதும் இல்லை. ஆனால் ஞான மார்க்கத்தில், உண்மையான ஞான மார்க்கத்தில் வரணும். ஞான மார்க்கம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உண்மையான ஞான மார்க்கம் எதுன்னு அவன் தேர்ந்தெடுத்து வந்தான்னால் கண்டிப்பாக அத்தனை செல்லும் இயங்க ஆரம்பிக்கும். இயங்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் இல்லாத அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கு அவனுடைய சாமர்த்தியம்தான் காரணம். சரி, எனக்கு அறிவு நிறைய இருக்குது, எனக்கு ஆற்றல் நிறைய இருக்குதுன்னு இருந்த இடத்துலயே இருந்தான்னா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு இறைவனை வழிபட்டாக்க அவங்களுக்கு இன்பத்தையும், வழிபடாதவர்களுக்கு நல்ல செயல்கள் கிடைக்காதுன்னு சாத்திரம் சொல்லுது. ஒரு நல்ல குணமுடைய ஒருத்தன், நல்ல இரக்க குணமுடைய ஒருத்தன், ஈகை குணமுடைய ஒருத்தன், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்கு இறையருள் இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இறை உணர்வு இல்லாத அவன் உயிரோடு வாழும். ஒவ்வொரு மனிதனும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், கடவுளுடைய நினைவு இல்லாத ஒரு உருவம் உலாவ முடியாது இந்த உலகத்தில். ஆனால் வெளி உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பான். ஏன்னா உலகத்தை ஏமாற்ற. கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான். அதை உணரணும் அவன், இல்லையா? ஆனால் இங்கே கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, கடவுள் வழிபாட்டில் இல்லாதவருக்கு எதையும் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன ரிசர்வ் பேங்கை வச்சுக்கிறாரு? ஏன் சார் கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்த பெரியார் 100 வருஷம் வந்தார், இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொன்னார்.
அவரும் 100 வருஷம் தான். கடவுள் இருக்குது, கடவுள் இல்லைன்னா யாருமே இல்லைன்னு சொன்ன ராஜாஜி 100 வருஷம் இல்லையா? இப்ப இதுல கடவுள் யாருக்கு துரோகம் பண்ணுச்சு சொல்லு சாமி? யாருக்கும் பண்ணல. கடவுள் யாருக்குமே துரோகம் பண்றதே இல்லை. ஒரு தாய்க்கு 4 புள்ள இருக்குது. 4 புள்ளையில 2 புள்ள நல்ல புள்ள, தாய் பேச்சு தட்டாத பிள்ளைங்க. ஆனா 2 புள்ளைங்க தாய் பேச்சுனாலும் மதிக்காத பிள்ளைங்க. ஆனா இந்த மதிக்காத பிள்ளைங்க என் பிள்ளை இல்லைன்னு தாய் சொல்லுவாள்? சொல்ல முடியுமா? முடியாது. நல்ல புள்ளையா இருந்தாலும் கெட்ட புள்ளையா இருந்தாலும் தான் பெத்த புள்ள தானே அப்படின்னு வருத்தப்படுவாள் தவிர அவளை ஒதுக்க மாட்டான். அப்படி ஒதுக்குனா அவள் தாயா இருக்க மாட்டான் இல்ல? அதே மாதிரி இறைவன் படைத்த இந்த உயிரினங்களை யாரையும் இறைவன் ஒதுக்குறதே கிடையாது. நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் இறைவனை அடையறதுக்கு வழி தேடுறதும் அது உன்னுடைய சாமர்த்தியமே தவிர இறைவனுக்கு இல்லை. இறைவன் யாரையுமே கூப்பிடுறதில்லை, என்னை தேடி வாடான்னு கூப்பிடுறதே கிடையாது. ஆனா உன்னுடைய பாவ பலன்கள் புண்ணியங்கள் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனை வழிபட்டு அதுக்கு பயந்துதான் நீ வழிபடுறிய தவிர இறைவனை நீ பார்க்கணும்னு வழிபடு இல்ல? அப்போ இறைவன் கிட்ட வேற்றுமையே கிடையாது. ஒருத்தனை கொடுக்கறதோ ஒருத்தங்கிட்ட எடுக்கிறதோ இறைவன் வேலையே கிடையாது. கொடுக்கறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் மனிதர்கள் வேலையை தவிர இறைவனுடைய வேலையே இல்லை. இறைவனுடைய வழிபாட்டில் போகும்போது நீ யாரையும் ஏமாற்ற மாட்டேன், இருக்கிறத அடுத்தவனு கொடுப்ப. அதனால உன்னை நல்லவன் வாழ்த்துவான். அதனால நீ நல்லா இருப்ப. யாருக்கும் கொடுக்காத எல்லாருக்கிட்டும் எடுத்தீங்கன்னா உன்னை உலகம் பழிக்கும். அந்த வார்த்தையினுடைய விளைவு பின்னாடி துன்பப்படுவேன் நீ இல்லையா? அதனால நீ என்ன சொல்லுவ? எனக்கு இறைவன் கொடுத்தான், நான் இறைவனை வழிபடுறேன். அவன் இறைவனை வழிபடல, கொடுக்கல அப்படின்ற. இறைவன் கொடுக்கறதும் இல்லை, யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறதும் இல்லை. இறைவனுக்கு அது வேலையும் இல்லை. ஆனால் நீ செய்த நன்மைக்காக இறைவன் காத்திருக்கிறான். உனக்கு எப்போ நன்மை செய்யணும், எந்த நேரத்தில் நன்மை செய்யணும், உன்னுடைய மனநிலை எந்த நேரத்திலையும் மாறாம இருக்குதா? இன்பம் வரும்போது சந்தோஷமாகிற, துன்பம் வரும்போது துக்கமா இருக்கிற. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்கிறியான்னா நினைக்கல. எந்த நிலையிலையும் என்ன நினைச்சுக்கினே இருந்தீங்கன்னா சமயம் பார்த்து உன்னுடைய உழைப்பை நான் தொட மாட்டேன், உனக்கே நான் அப்படின்னு இறைவன் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு மகிழ்ச்சி, திடீர்னு ஒரு உயரம், திடீர்னு ஒரு பேரு, திடீர்னு ஒரு புகழ் இது கிடைக்குது. ஆனால் இது என்னால வந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் திருப்பி அழிவை நோக்கி போக போறான்னு அர்த்தம். இது இறைவன் தந்தது, இது என்னால இல்லைன்னும் போது அவனுடைய உயரத்திலிருந்து தாழவே மாட்டான். இதான் சாமி வாழ்க்கை. சொல்லு. இந்த திடீர் புகழ், திடீர் துன்பம் இதெல்லாம் அவனுக்கு எதனால வரும் சார்? வந்தது எதனால வந்ததா? நான் தான் அடையாளம். நானும் ஒருபடி சோறு கூட இல்லை, கஷ்டப்பட்டேன். படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு நான் போனேன், எங்கள் அம்மா இட்டும் போனாங்க, பெரியம்மா வளர்த்த அம்மா இட்டும் போனாங்க, தைய வேலை கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் ஐசிபி ரயில்வே வேலைக்கு போனேன். நான் ஒரு 65,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். சரி, சம்பளம் வாங்கி ஏதோ 4 பேரை கூப்பிட்டுன்னு உபதேசம் கொடுத்துருந்தேன். இதையும் பார்த்தா ஆஹா, இவன் உலகத்தை நினைக்கல, குடும்பத்தை நினைக்கல, நம்மளே நினைக்கிறான், இவனை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு ஆசிரமம் கட்ட வச்சா இத்தனை லட்சம் பேர் வர்றான், இத்தனை கோடி பேர் கும்பிட்றான். இதான் திடீர்னு வந்து அருவம், அருவுருவம், உருவம் என பல வடிவங்களில் இறைவன் இருக்கிறான் என்கிறார் திருநாவுக்கரசர். இதனோட தாற்பயம் என்ன சார்? இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறேன், அங்கே ஒரு கல் செல்லுது. அதை கல்லுன்னு நினைக்கிறியா கடவுளுன்னு நினைக்கிறியா? கோயிலுக்கு போனால் அது நம்ம கடவுளாக தான் நினச்சி வழிபடுறோம். கல்லுன்னு நினச்சா நீ அங்கே போக மாட்டேன். ஆமாம். ஆனால் அங்கே இருக்கிறது என்னமோ உண்மை கல்லு தான். ஆனால் நீ என்ன நினச்ச? அந்த கல்லை கடவுளாக நினச்சிட்ட. அப்போது உன் மனத்தில் கடவுளுடைய அருள் வந்துச்சு. சரி, இது இல்லை கடவுள், மறைமுகமாக ஒளியாக இருக்குது, பேரொழியாக இருக்குதுன்றாங்கல்ல, அதான் கடவுள். அது அருவத்தில் இருக்குது. அருவத்தில் பார்க்குறாங்க. உருவம் அருவம் அப்படின்றது என்னன்னா, உருவத்திலையும் வழிபடுறான், அருவத்திலையும் வழிபடுறான். இல்லாத ஒன்று அவன் வழிபட்டுன்னுக்கிறான், அடையாள பொருளையும் வழிபடுறான். அருவம் உருவம். உருவமா வழிபடுறான் அது பக்தி, வெறும் அருவமா வழிபடுறான் ஞானம். இதான் சாமி. நன்றி சாமி. ஒன்று சொல்றேன், உருவம். மனிதனுடைய வாழ்க்கையே அருவமும் உருவமாக தான் வழிபடுறோம். மனித ஒவ்வொருத்தரும் அருவமாகவும் உருவமாக தான் இருக்கிறோம்.
ஒரு மனிதராக இல்லையா? உருவம்ன்றது உடலினுடைய சாட்சி, அருவம்ன்றது உயிரினுடைய நிலை. உயிர் இல்லைன்னா இங்கே ஒரு மனுஷனும் உட்கார மாட்டான். ஆனால் உயிர் அருவமாகவே இருக்குது, மறைமுகமாக தெரியல. இல்லைன்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான். அதனால உயிர் அருவமாகுது, உடல் உருவமாகுது, அருவம் உருவமாக வழிபட்டு வந்தது. நன்றி சாமி. தெய்வ வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சாமி? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த பிள்ளையார் ஒரு மாதிரியும், முருகன் ஒரு மாதிரி, சரஸ்வதி இந்த மாதிரி உருவ அமைப்புகள் வித்தியாசப்படுது. இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார்? மனுஷன் இங்கே இருக்கிறோம், இவ்வளோ 1000 பேர் இருக்கிறோம். மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா 100 புலி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை? சிங்கம் பார்த்தீங்கன்னா 100 சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் ஏன் இத்தனை விதமாக இருக்கிறான்? ஏன் சாமி? காரணம் என்ன சொல்லுங்க சாமி. அவரோட ஊழ்வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு உருவ அமைப்பு. மற்றதுக்கெல்லாம் ஊழ்வினை பயன் இல்லை. அணில் பார்த்தீங்கன்னா 100 அணில் இருந்தால் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை சாமி, ஒருத்தன் கை கால் இல்லாமல் பிறகுதான், ஒருத்தன் அசிங்கமாக பாவம், அது இருக்கட்டும். உருவங்கள் எதுக்கு இத்தனின்னு சொன்னீங்களே, வழிபாடுகள். மனிதனுக்கு இத்தனை உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில. இப்போ உனக்கு என்ன ஆகுது? மொத்தமா ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆக? எதுக்காவது யூஸ் ஆகுவேன்? 2 கால் வேணும், 2 கை வேணும், இல்லை 2 கண்ணு வேணும், 2 காது வேணும். இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன். உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் ஏங்குது, அது அடையாளம் கிடையாது. அது ஏங்கலைன்னா நீ இரும்ப முடியாது, அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது, அது ஏங்கலைன்னா மலம் போகாது, அது ஏங்கலைன்னா யூரின் போகாது. அப்போ இத்தனை செயலுக்கும் இத்தனை இதுக்கும் இது கடவுள்னு வகுத்து வச்சு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இது மின்சாரம் தயாராகிற இடம் மாதிரி தலை. மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடலு இல்லையா? அதனால சொன்னா எஞ்சான் உடம்புக்கு தலை சிரசே படுதானம். அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா? அதனால அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை. அதனால இத்தனை தெய்வத்தை பிரித்து வச்சுக்கிறோம். ஒன்று முட்டாள்தனமாக இல்லை, அதிகபூர்வமாக வச்சுக்கிறோம். நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிக்கிறோம். ஆதியில் இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க. அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மனுஷன் பகுட்டு வாழ்க்கையில் வாழறதால உண்மை புரிய மாட்டேங்குது, தீமையை ஈஸியாக எடுத்துக்கிறான். அதனால இவனுக்கு உண்மை புரியல. தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு நல்லா ஒரு பை மாதிரி வச்சுட்டா என்ன? ஏதாவது சாப்பிட்ட பையில் போய் நின்றுக்குமே, ஜீரணமாகுமா? அப்போ இதை அரைச்சி இதுலேருந்து காற்றை உருவாக்குறதுக்கு பேர் மகாவிஷ்ணுன்னு வச்சு. இந்த உடலுக்கு எவ்வளோ உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாளுன்னு பேர். இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேர். அப்போ இத்தனை பொருளும் இருந்தால் தானே ஏறும். அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தால் தானே ஏற்றான். மூடத்தனமாக எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு எனக்கு தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னா தெரியலம்மா சொல்லிட்டேன். இது வரைக்கும் எப்பயாவது சொல்லியிருக்கீங்க? இது வரைக்கும் தெரியலன்னு எப்பயாவது சொல்லியிருக்கீங்க? இல்லை, இது வரைக்கும் இப்போ ஒரு எல்லாமே பேசுறீங்க. இல்லைம்மா, ஒரு பேட்டிக்கு போகிறான் தெரியுமா? அவன் 10 பேர் போட்டி நடக்கிற இடம், ஒரு ரன்னிங் ரேஸோ இல்லை ஒரு வெயிட் தூக்கிறதோ ஏதோ ஒரு விளையாட்டு. ஆனால் அந்த விளையாட்டுக்கு அவன் போகும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம். ஐயோ, நம்ம இவ்வளோ பேரில் ஓடுவோமா, நம்ம பலம் உடம்பு ஒத்துழைக்குமா அப்படின்ற ஒரு பயம். ஆனால் அந்த போட்டி முடிஞ்ச உடனே ஜெயிச்சுட்டோம், நான் ஜெயிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு. ஆனால் அடுத்த வாட்டி போட்டி வரும்போது பயம். அது மாதிரி இது வரைக்கும் ஜெயிச்சோமா, இனிமேல் இன்னைக்கு ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியலையம்மா. இது இன்னைய கோயில்களில் நம்ம வழிபாட்டில் பேய் ஓட்டுறதும் இருக்கு, சாமி ஆடுறதும் இருக்குங்க ஐயா. இதில் பேய் ஆடுறதும் சாமி ஆடுறதும் எப்படிங்க ஐயா நடக்குது? இது பேயும் இருக்கா, அப்போ சாமியும் இருக்கா? பேயும் இல்லை, சாமியும் இல்லைம்மா. இந்த பாம்பு இருக்குது இல்லை, புத்துல, அதுக்கு போய் ஒரு நாதஸ்வரம் எடுத்து போய் ஊதுனா வெளியே வருமா?
வராது. அது ஒரு வாத்தியம் தான், அது ஒரு இனிமையான இசை தான். கல்யாணத்துல எல்லாம் கூட அதான் வைக்கிறோம். அது நாக்கு சரவாயின்னு டும்மு டும்முன்னு மோளம் வச்சா வெளியே வருமா? வராது. அப்ப என்ன வச்சா வருது? மகுடி. மகிடி வச்சா பாம்பு உள்ள இருக்கிற பாம்பு ஆர்வம் வந்து எட்டி பார்த்து போடலாமா காவு இல்லை டான்ஸ் ஆடலாமான்னு பார்க்குது இல்ல. ஆமாங்க. அதே மாதிரி நாகசரமும் பார்பர் மோளம் அடிச்சா சாமியும் வராது பேயும் வராது. ஆனா பம்பையும் உடுக்கையும் அடிச்சான்னா தக 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 தகன்னு ஆடும். ஓஹா ஓஹா என்னமா திருப்பதியில நேரம் தலைமையில வந்த மாதிரி ஆடுவோம். இது என்ன காரணம்னா ஹிஸ்டரியா நோயின்னு அது ஒரு நரம்பு ட்ரபிள். அங்க 100 பொம்பளைங்க நிக்கிறாங்கன்னா 100 பேரும் சாமி ஆடுறது இல்லை இல்லையா? அதுல ஏதோ ஒரு 2-3 தான் ஆடும். இங்க கூட பால் கூட எடுத்துன்னு வந்தாங்க, ஒரு 150 பேர் வந்தாங்க. அதில் ஒரு 3 பேர் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. சாமி இந்த மாதிரி ஆடுது சாமி, நான் விட்டுடு அவங்கள ஆடிட்டு முடிஞ்சு போட்டுமே, நம்ம ஏன் போய் இடையில தடை செய்யணும் அவங்கள அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நோய். அந்த பம்பையினுடைய சத்தம் வந்து இவங்க காதுல பூந்துக்குன்னா தன்னறியாம அந்த உணர்ச்சியில ஆடும். அதுதான் அந்த சாமி ஆடுறது. இந்த பேய் ஆடுறதும் தன்னை தானே ஒரு பயத்துல பிரமையை உண்டாக்கி. நான் அங்க போய் வந்தேன், இருட்டா இருந்தது, அந்த நேரம் அங்க இருந்தது, விலகலா இருந்துச்சு அப்படின்னு தன்னை தானே ஒரு பயம் உண்டாக்கிக்கிட்டு அந்த மனநிலை மாறுபட்டு. இதனால பேய் ஆடுறது, சாமி ஆடுறது இதால ஆடுமா? இது ரெண்டுமே ஒரு வித நோய் தான். இந்த சிலம்பாட்டம், இந்த கொம்பு குச்சி பானாலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த விளையாடுறவன் ஒரு சாவுக்கு போயிட்டு நின்றுக்குன்னு இருக்கான்னா அந்த வெட்டியார மோளம்ன்றாங்க தெரியுமா? அது அடிச்சா அவங்க ஆடு சும்மா இருக்காது, தக்க தக்கன்னு ஆடும், கொம்பு போய் எடுக்கணும் மாதிரி இருக்கும். இந்த பழக்கத்தால வர விளைவுகள் இது தவிர சாமி வந்து நேரம் இறங்குறதில்லை. சாமியை ஆடுறவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா சோறு கூட இருக்காது. அப்போ சாமி எவ்வளவு வசதி பண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம கோயிலா இருக்குது, இது நல்லா அந்த ஊர்லயே ராஜா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு சாமி பண்ணல. அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் பொறுத்த ஒரு குழந்தை செத்து போயிடும். அந்த சாவு அந்த சாமி ஒரு வாரம் 10 குழந்தை செத்து வைப்போம் ஜாகத்தியாதுன்னு சொல்லுதா? அப்போ சாமி இல்லை, மனம் நிலை, தன்னை மறந்த நிலை, உணர்வற்ற நிலையில அவங்க துணி விலகிறது தெரியாது, ஆம்பளை பிடிக்கிறானா பொம்பளை பிடிக்கிறானா தெரியாம அந்த உணர்வுகள் மாறி ஆடுறதை தவிர சாமி மனுஷன் மேல வராது. சாமின்றது முதல்ல எதுன்னு தெரிஞ்சா, யாருப்பா வந்துக்குது போயின்னு வந்துக்கிறேன், யாருமா வந்துக்குது கருமாறி வந்து என்ன லைன் ரேஷன் கிடையாது. ஏமா இது ஒரு வித நோய், அது அதனால வர விளைவுகள். அது சாமி வந்து மனுஷன் மேல வருமாமா? காலகாலமா கடவுளை தவிர இந்த உலகத்தையே நம்பாதவனே சாமி வர மாட்டேங்குது. பக்கத்தோடு வர ஏமாந்த ஆணு வாய் சொன்னா வாயில மண்ணை போடுறவனுக்கு சாமி வந்துருமா? அதனால சிந்திக்கணும், சிந்திச்சால் உண்மை தெரியும், சிந்திக்காதவனுக்கு பொய்யே உண்மையா தெரியும். அதனால அது மாதிரி இருக்குமா? ஆனா கடவுள் வந்து இசை வடிவானவன், பாடி அழைத்தாலோ இசைக்கருவியால இசைத்து கூப்பிட்டாலோ கடவுள் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்றாங்க. அது எப்படி? ஆமா, யாருன்னா ஒரு கச்சேரி வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சு வாசிட்டோம்னா கடவுள் வந்து அங்க ஆடுவார். நான் பல முறை சொல்றேன், மனித உடல்ல கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன். இசை வடிவம் இசைக்கும் போது அந்த இனிமையான ஓசை உள்ள போனால அவன் தன்னிலையை மறந்து எது நடந்தாலும் தெரியாது. மனித உடல்ல இறைவன் நீங்க இசையை வாசித்தா கடவுள் வந்து ஒரே கூத்தாட ஆரம்பிச்சுமா? ஏமா என்னம்மா இது பேர் ஒளியா இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அது என்ன மனுஷனாது என் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கடவுளை அறியாதவர்கள் பண்ற வேலைமா இதெல்லாம். கடவுளை உணராதவங்க பண்ற வேலை. கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கற்பொருள். அதை போய் மனுஷன் புச்சின்னு வருவோம், மனுஷன் மேல வந்து ஆடுறதோ அதுக்கு வேலை இல்லை. இவன் வேலை மட்டுக்குன்னு ஆடிக்கின்னு கடவுள் வந்து ஆடுதுன்னு போய் செய்யணும். காரணம் அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி கதை. மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லா மனுஷன் கூட இருந்தா கூட அவன் செயல் வருவார். அந்த மாதிரி அந்த சாமி ஆடுறது பேய் ஆடுறதுலாம். பேய் ஆடுற கல்யாணம் ஆகாத பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பேய் ஓடி போடும் காரணம். அப்புறம் பேய் இருக்காது. ஏன்னா முனேஸ்வரனை உள்ள வந்துச்சேன் கணவனா
அதனால பேய் போயிடும். அதனால அந்த மாதிரியான கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிறதால வர விளைவுகள் விபரீதங்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற இந்த மூட நம்பிக்கைகள் மக்கள்கிட்ட நிறைய இருக்கு. கடவுள் பற்றியோ மற்ற செய்திகள் பற்றியோ நிறையவே மூட நம்பிக்கைகள் இருக்கு. இதை நீங்க தெளிவா பேசுறீங்க ஐயா. இது வந்து அறிவை நம்பணும், தான் உணரணும் அப்படிங்கிற உங்களுடைய அறிவை மக்கள் நம்பணுங்கிறதுக்கான செய்தியா இருக்கு. இது கேட்கறதுக்கும் ரொம்ப ஒரு புதிய செய்தியா நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆன்மீகவாதி பேசுறது ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் கேட்போம். ஏன்னா அந்த வயது தான் ஆன்மீகத்தை விரும்புகிற காலம். அதுக்கு முன்னே உலகத்தை விரும்புகிற காலம். அப்போ ஆன்மீகத்தெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னமோ இறைவனுடைய செயலோ இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்கள் பிரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பசங்க ஏராளமான வாலிப வயசில் இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப அதிகமான வெறி பிடிச்சிருக்கிறாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதே மாதிரி இதில் நம்ம சிலோன்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான். சாமி எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை யோசித்தேன் நான். சாமி நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லை, முகம்லாம் கருத்து இருக்குது, உடம்பு இழைச்சிருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கோ, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் சாமி, நான் ஏன்னா முட்டாள் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு இல்லையா. இது அவனுடைய வெறி. இப்படி தான் அரசியல்வாதிங்க பயன்படுத்திப்பாங்க. ஆனால் நான் அரசியல்வாதி இல்லை, ஆன்மீகவாதி. நீ தெளிவாடி இன்னொன்று நான் பேசி நின்று நீ சாவர என்ன முட்டாள் தானே இல்லையாது. அதனால நான் சொல்றேன், அரசியல்வாதி பேசுகிற மாதிரி பேசுறியேடா. நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் நீ செத்து போயிட்ட உன் குடும்பம் என்ன அவனுக்கு யோசனை பண்ணியா? நீ எதுக்கு எனக்காக சாவணும்? நான் என்ன உனக்கு உறவு? இது மடத்தனம் இல்லை. இது இவ்வளோ விஷயம் மனசு தெரியணும்னு பேசினு இப்படி முட்டாள்தனமான வேலை செய்தா நான் என் மனம் ஏற்றுக்காதுப்பா. இது சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, வருத்தப்படுற விஷயம். ஏன் சொல்றேன்னா எல்லாருடைய மனமும் தெளிவடையணும். எது நிஜம்னு அவன் சிந்திக்கணும். நான் சொல்றதுலாம் நிஜம்னு எடுத்துக்காதீங்கன்னு வேணாம். நீ யோசிச்சுப்பார், எது உண்மை எது போய் நீ தேர்ந்தெடு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடுத்தவன் சொன்னதை விட அடுத்தது படித்ததை விட அவன் அனுபவிக்கிற நிஜம்தான் நிஜம். அதில் எந்த பொய்யோ பொருட்டோ கலக்கவே முடியாது. அந்த அனுபவத்தை நீங்கள் எடுங்க, உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா. அதனால இன்னைக்கு உலக மக்களுக்கு இவ்வளோ இளைஞர்கள் என் மேலே பற்றா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இந்த பேசுகிற பேச்சு தான். எதையே நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன். இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்செல்லாம் நான் பேச மாட்டேன். எது இருக்குதோ அதான் பேசுவேன். நான் இலக்கியம் படித்தவன் இல்லை, நான் சாதாரண பாமரன். அதனால நான் சாதாரண மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மைக்கிலையும் பேசுகிறேன், ஆன்மீகத்திலையும் அப்படி தான் பேசுகிறேன். சாதாரணமாக இவ்வளோ கூட்டம் வர்றது, இத்தனை கோடி பேர் எனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப வேசம்லாம் கட்டிக்கிறது எனக்கு கிடையாதுங்க. என் உடலை விட்டு உயிர் பெரியது வரைக்கும் இதே நிலையிலிருந்து பெரியணும், அதுதான் என்னுடைய ஆசை.